ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஃப்ளவர் கிங் vlogs. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா குல்கந்து கேசரி தான். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டம்ளர் ரவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் குல்கந்து தான். ஸோ குல்கந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் பால் ஊற்றி நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து நமக்கு தேவையான நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி, பாதாம், ஏலக்காய் சேர்த்து நல்லா அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். அது 2 டம்ளர் வரும். நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டும். நமக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சமாக கொதிக்கட்டும். கொதித்து வர டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும். அப்படியே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே கன்சிஸ்டன்சி மாற ஆரம்பித்தோடனே கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான குல்கந்து கேசரி ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.